இந்து மதத்தில் தான் கலவரம் இருக்கிறது, இந்து மதத்தில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, இந்து மதத்தில் தான் கீழ் சாதி மேல் சாதி என்கிற 4000 சாதிகள் இருக்கிறது. தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்கிற கோட்பாடு இந்து மதத்தில் தான் இருக்கிறது. இந்தியாவில் தான் பிச்சைக்காரர்கள் பிறப்பிலேயே பிறக்கிறார்கள், இந்தியாவில் தான் கீழ் சாதிக்காரன் பிறப்பிலேயே பிறக்கிறார், இந்தியாவில் தான் கோடீஸ்வரன் கோடீஸ்வரனாகவே இருக்கிறார், இந்தியாவில் தான் ஏழை ஏழையாகவே இருக்கிறார். பிறப்பின் அடிப்படையிலே ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதம். எனவே தான் நாங்கள் இந்துக்களாக இருந்தாலும் இந்து மதத்தை சார்கிறோம். இந்து மதத்தில் மாற்றம் பெற வேண்டும், மதத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆன்மீகவாதிகள் முற்பட்டார்கள். ஆனால் இந்த சனாதன கும்பல், இந்த அடிப்படைவாத கும்பல், இந்த RSS கும்பல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எழுத்தை கூட அகற்றக்கூடாது என்பதில் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறார்கள். எங்கள் உடன்கட்டை ஏறுவதை ஆதரிக்கிறார்கள், நடத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். 12 வயது நிரம்பாத குழந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறார்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சைல்டு திருமணத்தை தடை செய்திருக்கிறது. இன்றைக்கும் மேற்கு வங்கத்தில் பல லட்சம் குழந்தைகளுக்கு இந்தியா முழுவதும் குழந்தை திருமணம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்து மதத்தினுடைய கொடூர செயல். எனவேதான் நாங்கள் இந்து மதத்தை சாடுகிறோம். இந்தி படித்தால் இந்தியாவை ஆண்டு விடலாம், இந்தி படித்தால் அறிவாளி ஆகிவிடலாம், இந்தி படித்தால் இந்தியாவை சுற்றி பார்க்கலாம். பல்வேறு பொய் புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு இன்றைக்கு இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முனைப்பு காட்டுகிறது. தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இந்த இந்தி திணிப்பிற்கு ஜால்ரா அணைக்கிறார்கள். வடநாட்டிலிருந்து இந்திக்காரன் பிஜேபியினுடைய தலைமை, டெல்லியில் இருக்கக்கூடிய வடநாட்டு தலைவர்கள் எதை துப்புகிறார்களோ, எதை கக்குகிறார்களோ, எந்த வன்மத்தை பேசுகிறார்களோ அதே வன்மத்தை திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேசுகிற வேலையை இந்த அண்ணாமலையும் பிஜேபியினுடைய தலைவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கண் முன்னேயே தமிழ் மொழியை அழிப்பதற்கு வடநாட்டுக்காரன் துடிக்கிறார். அதற்கு ஆபாசாமி போடுகிறார்கள். ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் சொன்னதை போல இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் கட்டாயமாக திணிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். எதற்காக சொல்லுகிறோம்? இந்தி மொழியை நீங்கள் தங்கள் மாநிலத்திற்கு நுழையவிட்டால், அலுவல் மொழியாக மாற்றினால், அதை கல்வி மொழியாக நீங்கள் மாற்றினால், நாம் ஏற்கனவே நம் மீது இருக்கக்கூடிய தமிழ் மொழி அல்லது தாய்மொழி அழிந்துவிடும் என்கிற அச்சத்தில் தான் நாங்கள் இதை தடுக்கிறோம், எதிர்க்கிறோம். எங்களுக்கு ஹிந்தி எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது நாங்கள் கற்றுக்கொள்வோம். எங்களுக்கு மலையாளம் தேவைப்பட்டது கற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தெலுங்கு தேவைப்பட்டது நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், கன்னடம் தேவைப்பட்டது கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்றைக்கு ஹிந்தி தேவைப்படுகிறதோ நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் கட்டளையிட்டு கட்டாயப்படுத்தி கற்க வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் எங்களுக்கு அச்சம் வருகிறது. மேலே நாட்டுக்காரன் பூமியில் இருந்து 450 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற 4 உயிர்களை காப்பாற்றுவதற்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அந்த உயிர்களை காப்பாற்றி கொண்டு வருவதிலே முயற்சி எடுக்கிறார். ஆனால் இந்தியாக்காரன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செத்து போன அவுரங்கசீப், பாபர் உள்ளிட்டவர்களுடைய கல்லறையை தோண்டி அதன் மீது சீதாவுக்கும் ராமனுக்கும் நான் கோவில் கட்டுவேன் என்று துடிக்கிறார். இந்தியாவை இவர்கள் இன்னும் 300 ஆண்டுகளுக்கு பின்னால் விட்டு செல்லுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம். அதே மகாராஷ்டிராவில், அதே மராட்டிய மண்ணில் இந்தியை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு மராட்டியம் அழிந்து விட்டது. மராட்டியம் ஒத்துயரமாக குலவீரமாக கிடக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி சிந்திக்கவில்லை. சரியான பள்ளிக்கூடம் இல்லாமல் 20% மாணவர்கள் படிக்க போகவில்லை, 40% மாணவர்கள் கல்லூரிக்கு போகவில்லை, 10% பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆனால் 90% கோயிலில் இருக்கிறது. நாட்டில் ஒதுக்கப்படுகிற மொத்த நிதியில் 60% நிதியை கோயிலுக்காக செலவு செய்கிறார்கள். வீதி வீதியாக கோயில் கட்டுகிறார்கள், பள்ளிக்கூடம் கட்ட மறுக்கிறார்கள்.
வருகிறார்கள், மீண்டும் மீண்டும் மதவெறியை ஊட்டுகிறார்கள். கஞ்சிக்கு வழி இல்லாமல் போனாலும், படுப்பதற்கு வீடு இல்லாமல் போனாலும், ஒன்றுவதற்கு ஒரு குடிசையே இல்லாமல் போனாலும் நான் ஒரு இந்து என்பதை கர்வமாக இருக்கிறார்கள், வெறியர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் மீது அவ்வளவு பெரிய வன்மத்தை காட்டுகிறார்கள். எனக்கு குடியிருக்க வீடு இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் ஒரு இஸ்லாமியுடைய வீட்டை இணைப்பேன் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்தி கற்றுக்கொண்டதனுடைய விளைவு. மராட்டிய மொழியில் மதவெறி இல்லை, பீகார் மாகாணத்தில் பீகாரி மொழியில் மதவெறி இல்லை. அவர்கள் இன்றைக்கு இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் பீகார் முற்றிலும் அழிந்து விட்டது. தாய்மொழி இந்தியை படைத்ததனால் மதவெறி. 12 வயது நிரம்பாத சிறுவன், 8 வயது நிரம்பாத சிறுவன் தலையில காவி துண்டை கட்டிக்கொண்டு 1000 ஏந்தி இஸ்லாமியரை தேடி அலைகிறான், வெட்டுவதற்கு குட்டுவதற்கு. இது யோகியினுடைய சாதனை, மோடியினுடைய சாதனை, அமித்ஷாவினுடைய சாதனை. இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம். நீ தமிழ் மீது ஏறி இந்தி வளர வேண்டும் என்று எண்ணுகிறது, ஒருவரும் அது நடக்காது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே தனித்து இயங்கக்கூடிய தனித்தன்மை கொண்ட மொழி, பிறமொழி கலப்பில்லாமல் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை படைத்த மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி எந்த காலத்தில் தோன்றியது என்று எவருக்கும் தெரியாது. பூமி தோன்றிய முதலே தென்றலோடு பிறந்த மொழி தமிழ் மொழி. இதை அழிப்பதற்கு துடைக்கிறார். இங்கு ஒரு அண்ணாமலை இவனே இந்திக்காரனுக்கு பிறந்ததை போல இந்திக்கு வக்காலத்து வாங்குகிறார், கலவரத்தை தூண்டுகிறார், கருத்துவை பள்ளிக்கூடங்களை நோக்கி கலவரம் செய்கிறார், இஸ்லாமியர் மசூதியை தூக்கி கலவரம் செய்கிறார். கருத்துரை மூலமாக மக்களுக்கு அறிவை புகற்றி, கல்வியை புகற்றி இவன் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனுடைய தொடர்ச்சி தான் திருப்பரங்குன்ற மலையை அவன் கைப்பற்ற பார்த்தான். திருப்பரங்குன்ற மலையின் மீது அவனுக்கு அக்கறை வந்திருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக அது தமிழ் மண்ணின் மலை, முருகனால் அலங்கரிக்கப்பட்ட மலை, சிக்கந்தர் பாயால் பாதுகாக்கப்பட்ட மலை. அந்த மலையின் மீது அரசியல் காவி சாயம் பூச்சி கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிக்கிறார். எனவே அம்பேத்கர், பெரியார் இயக்கங்கள், முற்போக்கு புரட்சிகர இயக்கங்கள் இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த காவி பயங்கரவாதிகளை அடித்து ஓட ஓட விரட்டுவோம் என்று அறைகோள் எடுத்து வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.